எந்த விதமான ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரும் இல்லாமல் ட்ரேடர்ஸை பற்றியும் ட்ரேடிங்கை பற்றியும் எனக்கு தோன்ற ரேண்டம் தாட்ஸை வந்து பேசலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ. நிறைய தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நிறையா தாட்ஸுக்கு பதில் இருக்கும், நிறைய தாட்ஸுக்கு பதிலே இருக்காது. ஸோ சில பதில் இல்லாததை பேசலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோட இன்டென்ஷன். சரி, நம்ம வந்து அஸ் அ ட்ரேடராக நம்மக்கிட்ட எந்த பொசிஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ட்ரேடில் என்ட்ரி ஆகலை. அப்போ நம்ம மார்க்கெட்டை பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். வா, இங்கே போகுது, மேலே போகுது, கீழே வருது, இதுக்கப்புறம் மேலே போயிடும், இதுக்கப்புறம் கீழே வந்துடும் அப்படின்னு நம்மளால் இனிஷியல் டேஸில் அதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். நிறையா சொல்லுவோம்ல. ஸோ வாட் இஸ் யுவர் மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்? இப்போ கூட நீங்கள் வந்து யூடியூப்ஸில் இல்லை நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ப்ரெடிக்ஷன் டுமாரோ, பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷன் டுமாரோ அப்படின்னு இருக்குது. பிகாஸ் வி ஆர் ப்ரெடிக்டிங். ஏன்னா அந்த டைமில் நம்மக்கிட்ட பொசிஷன் இல்லை. சரி, ஓகே, நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் போய் நம்ம ட்ரேட் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் இட்ஸ் குட் பி அ லாங், அது ஷார்ட் ட்ரேட் எதுவாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்ச மார்க்கெட் நம்ம ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் அது பண்ண முடியாது. பயங்கர மிஸ்ட்ரியாக இருக்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, மார்க்கெட் ஆக்சுவலாக எப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, மேலே தான் போகும், கீழே தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து சப்போஸ் அங்கே அடுத்த நாள் வந்து மார்க்கெட்டில் நடக்காத போது நம்ம அப்போ பொசிஷன் இருக்கும்போது நமக்கு வந்து அது ஒரு பயங்கர மிஸ்ட்ரியாக என்னடா இப்படி போயிட்டுருக்கேன்னு தோணும். அதுக்கு காரணம் அந்த ப்ரெடிக்ஷன் தான். இது எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரெடிக்ஷனே இல்லாமல் போகிறது தான் வந்து ஒரே வழி. பிகாஸ் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது தீர்ப்பு எழுதிட்டு பஞ்சாயத்துக்கு போகிற மாதிரி. ஆக்சுவலி போகக்கூடாதுல்ல. பஞ்சாயத்துக்கு போய் தான் 2 பக்கம் கேட்டு அதுக்கப்புறம் தீர்ப்பு அப்படின்ற இடத்துக்கு வரணும். ப்ரெடிக்ஷன் இஸ் ஆல்வேஸ் அ டிசாஸ்டர். மேலே தான் போயிடும், கீழே தான் போகும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே இல்லை நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயம் வந்து மோஸ்ட்லி மிஸ்ட்ரியாக தான் இருக்கும். அதனால் ப்ரெடிக்ஷனே வேண்டாம் அப்படின்றத நான் உறுதியாக நம்புகிறேன். ஸோ ப்ரெடிக்ஷனே இல்லாமல் எப்படி வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக பண்ணலாம். அதுக்கு வந்து லைவ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் திங்க் பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப லாஜிக்கலாக என்ன வேணும், என்ன வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் எந்த ட்ரேடிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணாலும் ஓகே. ஈவன் இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் அ லாஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம், அது இல்லாமல் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் வச்சுருக்கீங்க, ஆர் வேறு ஏதாவது ட்ரேடிங் மெத்தட்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் படித்து வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் தட்ஸ் ஓகே, ஃபைன். அதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க, அதை வச்சு அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக திங்க் பண்ணுறது லாஜிக்கலாக பண்ணுங்கள். தட் இஸ் ஒன் வே ஆஃப் எஸ்கேப்பிங் ஃப்ரம் திஸ் மிஸ்ட்ரி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா ட்ரேடர்ஸ்க்கும் ஒரு மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா பையிங் லோவர் அண்ட் செல்லிங் அட் ஹை பாயிண்ட், ஆர் செல்லிங் ஹை பை லோ அப்படின்ற மாதிரி. அதை ஒரு டைம் நம்ம பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா, எப்போ நம்ம மார்க்கெட்டில் போனாலும் கீழே வாங்குகிறோம், மேலே விற்கிறோம், மேலே விற்றுறோம், கீழே வாங்குகிறோம் அப்படிங்கிற அதே மென்டாலிட்டிக்கு போயிடுவோம். ரைட்? அது சில டைம் நடக்கலாம். நம்ம ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ட்ரேட் எடுத்தது தான், லாங் என்ட்ரி எடுத்தது தான் இருக்கிறதுலே லோவஸ்ட் ப்ரைஸாக இருக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து எக்ஸிட் ஆன இடம் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கலாம். ஸோ இதை நம்ம எப்படி வச்சுப்போம் அப்படின்னா, எனக்கு தெரியாதாயா, நான்லாம் எவ்வளோ பெரிய ட்ரேடர் தெரியுமா, கீழே வாங்குவேன், மேலே விற்றுருவேன் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அது வந்து ஆக்சுவலாக அது ஒரு மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இட் ஹேப்பன்ஸ், குட், சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதுவே அடுத்த நாளும் பண்ண முடியுமா அப்படின்னா மேபி சம்டைம் ட்ரை பண்ணி நம்மளுக்கு கிடைக்கலாம். பட் இதுவே ரிப்பீட்டடாக கன்சிஸ்டண்ட்டாக எப்போவுமே நான் வந்து லோவஸ்ட் பாயிண்டில் வாங்குவேன், ஹையஸ்ட் பாயிண்டில் விற்றுருவேன் அப்படின்னா அது சாத்தியமே இல்லை. பட் அதை நோக்கி நம்ம வந்து நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம கீழே வாங்கணும், மேலே விற்றுறணும், கீழே வாங்கணும். ஸோ நம்ம வாங்குறது தான் லோவஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கணும், நம்ம விற்கிறது தான் ஹையஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் அ லாங் டைம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை நடந்தால் ஓகே, நடந்தது சந்தோஷம்தான். பட் அதுவே கன்சிஸ்டண்ட்டாக நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் சூப்பராக இருக்கும். எல்லா ஜோன் நீங்கள் வச்சுருப்பீங்க, சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, சப்ளை, டிமாண்ட், வாட் எவர் யூ நேம் இட், எல்லா
ட்ரெண்ட் லைன்ஸ் எல்லாம் போட்டு உங்கள் சார்ட் ரெடியாக இருக்கும், பிரேக் அவுட் ஆயிரும். பர்ஃபெக்ட் பிரேக் அவுட். இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கவே கிடைக்காது. சூப்பர் பிரேக் அவுட். எஸ், இட் இஸ் அ பிரேக் அவுட். ரொம்ப பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்கும், டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும் அன்டில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிற வரைக்கும். ஸோ அது பிரேக் அவுட் நினச்சி நீங்கள் ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க, ஓ இது கரெக்டான பிரேக் அவுட் இல்லையோ. பிகாஸ் பிரேக் அவுட் ட்ரேட் வந்து இம்மீடியட்டாக ரிவர்சல் ஆகும்ல மோஸ்ட் ஆஃப் த டைம். இம்மீடியட்டாக ரிவர்சல் ஆகும்போது தான் உங்களுக்கு தோணும், ஓ நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்ம ட்ராப் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் இஃப் யூஆர் அ பிரேக் அவுட் ட்ரேடராக இருந்தாலும் அந்த பிரேக் அவுட்டில் நீங்கள் மாட்டிட்டீங்க, நீங்கள் ட்ராப் ஆகிட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே வெளியே வந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸ்மால் ஸ்டாப் லாஸஸ் வெளியே வந்துடலாம். இல்லை சூப்பர் பிரேக் அவுட்டு பக்காவாக போகும் அப்படின்னு அந்த ட்ரேடை வச்சுட்டே ரொம்ப நேரம் இருந்தீங்க அப்படின்னா அகைன் அது வந்து ஒரு டிசாஸ்டர் தான். இதை ஓவர் கம் எப்படி நான் பண்ணேன் அப்படின்னா, இந்த பிரேக் அவுட்டே விட்டுட்டேன். நடக்கிறது நடக்கட்டும், பிரேக் அவுட் ஆகட்டும். ஃபெயிலியர் நடந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் பிரேக் அவுட் ஃபெயிலியர் ட்ரேட் செட்டப்பே வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதை பற்றி நிறைய வீடியோஸ் இருக்கும். எஜுகேஷன் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோஸை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதுதான் வந்து பிரேக் அவுட் ட்ரேடர்ஸோட ஒரு பெரிய ப்ராப்ளம். அதை வந்து பிரேக் அவுட் ஃபெயிலியர் யூஸ் பண்ணி தான் நான் ஓவர் கம் பண்ணிக்கிறேன். அப்புறம் ட்ரேடர்ஸ்க்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, மார்க்கெட் எப்போவுமே வந்து பொறுமையை சோதிக்கும். என்னடா பொறுமையை சோதிக்குதே, இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னா அப்படி தான் நடக்கும். இன்றைக்கி பொறுமையை சோதிக்கலாம், இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் பொறுமையை சோதிக்கலாம், நாளைக்கும் உங்கள் பொறுமையை சோதிக்கலாம். நாளைக்கு மார்க்கெட் நீங்கள் எடுத்த ட்ரேடு வந்து ஹை மொமெண்டத்தோட உங்கள் டார்கெட்டை ரீச் ஆகலாம். பட் பெரும்பான்மை என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 2 நாள்லேயே வந்து நம்ம நிறைய ட்ரேட்ஸ் எடுத்து ஃபெயில் ஆகிட்டே இருப்போம். அப்போ 3ஆவது நாள் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ட்ரேட் எடுக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட எனர்ஜி இருக்காது, நம்மக்கிட்ட நம்பிக்கை இருக்காது. அதனால அந்த ட்ரேட் எடுக்காமல் விட்டுருவோம். அந்த ட்ரேட் வந்து சூப்பர் மூமெண்ட்டோட நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம், பட் நம்ம எடுத்திருக்க மாட்டோம். எடுக்கிற தைரியம் இருந்திருக்காது. சம்டைம்ஸ் அந்த அக்கௌண்ட்டே இருந்திருக்காது, இருக்கிற பணம் எல்லாம் போயிடும். இதை வந்து ஆக்சுவலாக அலிபாபா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு சைனீஸ் இகாம் வெப்சைட். அதோட ஃபவுண்டர் தெரியும்ல, ஜாக்மா. அவரோட ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட் இருக்குது. ஸோ டுமாரோ மைட் பி அ டிஃபிகல்ட், டே ஆஃப்டர் டுமாரோ மைட் பி மோர் டிஃபிகல்ட். அதுக்கு அடுத்த நாள் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, முக்கால்வாசி பேர் நாளைக்கு சாயங்காலமே செத்து போயிடுவாங்க அப்படின்னு. சாகிறது அப்படின்னா ஆக்சுவலாக அப்படி இல்லை, செத்து போயிடுறது கிடையாது. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி நாளைக்கு நாளானிக்கு எவ்வளோ நாள் கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கு அடுத்தது ஒரு பியூட்டிஃபுல் டே வரும். அது வரைக்கும் நம்ம சர்வைவ் ஆகணும்ல. ட்ரேடிங்கில் எப்படி சர்வைவ் ஆகிறது? டெய்லி வந்து ஓப்பன் பண்ணி அந்த மார்க்கெட்டை பார்க்குறதுக்கு பேர் சர்வைவல் கிடையாது. நம்ம ஓப்பன் பண்ணி உட்காரும் பொழுது நம்ம அக்கௌண்ட்டில், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கணும். ஸோ அந்த பணத்தை நம்ம எப்படி வந்து வச்சுருக்க முடியும்? முடிஞ்ச அளவுக்கு வி நீட் டு எக்ஸிட் வெரி குயிக்லி. நம்ம எப்போ தப்புன்னு தெரியுதோ அதோட அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடணும். அதுதான் ஒரே வழி. கொஞ்ச நாள் ட்ரேட் கற்றுக்கிட்டு அனாலிசிஸ் எல்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கே ஒன்று தோணும், நான் மார்க் பண்ணி எங்கெல்லாம் வச்சுருக்கணும் அங்கெல்லாம் தான் ப்ரைஸ் மூவ் ஆகுது. ஸோ என்னோடய அனாலிசிஸ்னால தான் இந்த மார்க்கெட்டே மூவ் ஆகுது, இந்த ப்ரைஸே மூவ் ஆகுது அப்படிங்கிற ஒரு குருட்டுத்தனமான தன்னம்பிக்கை வரும். பட் ஆக்சுவலாக அப்படி இல்லை. மார்க்கெட் உங்களோட அனாலிசிஸ்க்கோ என்னோட அனாலிசிஸ்க்கோ நான் ஏதோ ஒரு லாஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம் ஒன்று வச்சுருக்கேன் அதனால தான் மூவ் ஆகுது அப்படின்னா நோ, நெவர். நான் ஒன்று வச்சுருக்கேன், நான் ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது கூட மார்க்கெட்டுக்கு தெரியாது. கரெக்ட். ஸோ மார்க்கெட் வந்து இங்கே இருக்கிற கலெக்டிவ் பீப்புளோட எமோஷனால தான் மூவ் ஆகுது. அது வந்து அவங்களோட பயமாக இருக்கலாம், அவங்களோட பேராசையாக இருக்கலாம், அவங்களோட நிறைய விதமான எமோஷன்ஸ் எது வேணாலும் இருக்கலாம், ஈவன் சந்தோஷமாக கூட இருக்கலாம். ஸோ எந்த எமோஷனாக இருந்தாலும் அந்த எமோஷனோட கலெக்டிவ் மூமெண்ட் தான் மார்க்கெட் அப்படின்றத உறுதியாக நம்புகிறேன். அது எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும், வெதர் இட் இஸ் இந்தியன் மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட், கமோடிட்டி, கிரிப்டோ, நீங்கள் எது எடுத்தாலும் இதுதான் அதோட பேஸ். ஸோ நம்ம ஏதோ பண்ணுறோம் அதனால தான் மார்க்கெட் மூவ் ஆகுது, நம்ம ஒரு கோடு போட்டு வச்சுருக்கோம், குறுக்கு நெடுக்குமாக கோடு போட்டு வச்சுருக்கோம், அதனால தான் மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த நினப்பை விட்டுருங்க. அதனால் மார்க்கெட் மூவ் ஆகலை. ட்ரேடிங் எப்போவுமே ஒரு இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. ஆக்சுவலாக அது வந்து நம்மளோட பைத்தியகாரத்தனத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதா இருக்குது.
அது என்ன பைத்தியக்காரத்தனம்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நம்மளோட எமோஷன் தான். சரி, எமோஷன்ஸ் வந்து எல்லா நேரமும் ரொம்ப அழகாக, ரொம்ப நமக்கு ஃபேவரபுளாகவே நம்மளோட எமோஷன்ஸ் இருக்காது. முக்கால்வாசி நேரம் நம்மளோட எமோஷன்ஸ் எல்லாமே பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்கும். ஸோ அது வந்து யாருக்கு இருக்கும், எனக்கு இருக்குமா உனக்கு இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா மோஸ்ட்லி இங்கே எல்லாத்துக்கும் இருக்கும். எனக்கெல்லாம் 1008 பைத்தியக்காரத்தனம் இருக்குது. அந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா கோமாவில் தான் இருக்கணும், இல்லைனா இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் எமோஷன் இருக்காது. அது இல்லாமல் நம்ம வந்து லைவாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எமோஷன்ஸ் எல்லாம் வரும். இந்த எமோஷன்ஸில் முக்கால்வாசி கிறுக்குத்தனமாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம், நமக்கு வர்ற அந்த எமோஷன்ஸை சரியான வழியில் நிறுத்தி நிதானமாக, சரி எல்லாம் வந்தது ஓகே, நீ எமோஷன்ஸ் வர்றதெல்லாம் ஓகே, நீ ஒரு 2 நிமிஷம் உட்காரு, டீ சாப்பிட்டே பேசுவோம் அப்படின்னு அதை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரேடிங் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் அப்படின்றத நான் உறுதியாக நம்புகிறேன். அகெயின், இன்டெலிஜென்ஸ் மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஸோ அதை வச்சு மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. இன்டெலிஜென்ஸ் இம்பார்ட்டன்ட் தான், பட் அது மட்டுமே இம்பார்ட்டன்ட் இல்லை. அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து நம்மளோட எமோஷன்ஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறது. மார்க்கெட் மூமெண்ட் ஒரு சைடாக வந்து டிராஸ்டிக்காக மூவ் ஆகும்போது, அது மேலே மூவ் ஆனாலும் கீழே மூவ் ஆனாலும் அதுக்கு உறுதியான காரணமாக இருக்கிறது என்னவாக இருக்குன்னா, மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரியும். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் எங்கே ஒரே இடத்துல ஒரே டைமில் எங்கெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ, ஸோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் ப்ரைஸ் மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரைஸ் ஒரு 100 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 100லேருந்து ப்ரைஸ் மேலே மூவ் ஆகுமா கீழே மூவ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது, அன்டில் அது மூவ் ஆக வரைக்கும். பட் அது எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா, அந்த 100 சுற்றி அந்த ஜோனில் மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் எந்த இடத்துல தப்பாக டைரெக்ஷனில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட் தன்னோட டைரெக்ஷனே வந்து ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் வந்து 90 ருபீஸில் வந்து ஸ்டாப் லாஸஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய ஸ்டாப் லாஸஸ் இருக்குது அதே இடத்துல. ஸோ ப்ரைஸ் அந்த ஸ்டாப் லாஸஸ் எல்லாம் ட்ரிகர் பண்ணும் பொழுது அது தன்னோட டைரெக்ஷனை செட் பண்ண ஆரம்பிச்சிடும். பிகாஸ் அதுக்கப்புறம் வர்ற ஆர்டர்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு போயிட்டு அந்த ப்ரைஸ் ஒரே டைரெக்ஷனில் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மார்க்கெட்டோட ஒரே வேலை என்னென்னா, நிறைய ட்ரேடர்ஸை ஒரே இடத்துல ஒரே தவறை கரெக்டாக பண்ணும் பொழுது அந்த தவறுலேருந்து மார்க்கெட் தன்னோட மூமெண்ட் ஆரம்பிக்கும். ஸோ அது எங்கே அதிகமாக நடக்குது, எந்த இடத்துல அதிகமான ட்ரேடர்ஸ் வந்து தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மார்க்கெட்டை நீங்கள் பார்க்கக்கூடிய கோணமே வந்து வேறு மாதிரி இருக்கும். பார்க்க ஆரம்பிங்க. மார்க்கெட்டில் மிகப்பெரிய எனிமி யார் உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் தான் சொல்லிடுறேன். இந்த மார்க்கெட் நான் எங்கே போனாலும் என்னை வந்து ட்ராப் பண்ணுது, என்னோடய ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டே இருக்குது, யாரோ ஒருத்தங்க உட்காந்து என்னோடய ஸ்டாப் லாஸை திருடிகிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்கன்னா இல்லை. இங்கே பிக்கெஸ்ட் எனிமி இஸ் நாட் மார்க்கெட், அது உங்களோட மைண்ட் செட் தான். ஏன் என்னோடய மைண்ட் செட் மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அவ்வளோ யோசிக்க தேவையில்லை. பிகாஸ் நீங்கள் தனியால் கிடையாது. ஏன்னா உங்களை மாதிரி நிறையா பேர் இந்த மார்க்கெட்டில் இருக்கும், நானும் சேர்த்து தான். ஒரு இடத்துல எங்கே மாறுபடுது அப்படின்னா, நம்ம மைண்ட் செட்டை எவ்வளோ கரெக்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட அடுத்த கட்ட நகர்வு இருக்குது. இந்த மார்க்கெட்டில் பொறுத்தளவுக்கு நிறைய முட்டாள்தனமான முடிவுகள் எடுக்க ஆரம்பிச்சுட்டு அந்த முட்டாள்தனமான முடிவுகளை குறைக்க ஆரம்பிப்போம். சுத்தமாக ஜீரோ பண்ண முடியாது. நான் இதுக்கப்புறம் என்னோடய ட்ரேடிங்கில் தவறான முடிவை நான் எடுக்கவே மாட்டேன், நான் எடுக்கிறதெல்லாம் கரெக்டான டெசிஷனாகவே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளோட தவறான முடிவில் எண்ணிக்கை வந்து எவ்வளவு தூரம் குறைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் குறைச்சோம்னா போதும். அதுவே வந்து இன்னொரு படி நம்மளை முன்னகர்த்தி செல்லும். அவ்வளோதான். ஏன் இந்த மார்க்கெட் என்னோடய ஃபீலிங்ஸ் மட்டும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது, எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எனக்கு எவ்வளோ கடன் இருக்குது, ஏன் இந்த மார்க்கெட் வந்து புரிஞ்சிக்காமல் என்னை மட்டும் திரும்ப திரும்ப சோதிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகெயின் உங்களை மட்டும்ட்டு இல்லை, இந்த மார்க்கெட் வந்து யாரையும் வந்து தனித்தனியாக போய் இதோ இவனுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதோ இவனுக்கு இவ்வளோ கடை இருக்குது, ஸோ இவனை மட்டும் சோதிக்கணும், இந்த இந்த பொண்ணை மட்டும் இப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தனியான வெஞ்சன்ஸ் எல்லாம் கிடையாது. மார்க்கெட் கலெக்டிவான பீப்புளோட ஃபீலிங்ஸுக்கு தான் பிஹேவ் பண்ண. நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பீப்புள் வந்து எந்த இடத்துல தவறான முடிவுகள் எடுக்கிறாங்களோ
ஒரே ஒரே டைமில் அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் தன்னோட டைரெக்ஷனை செட் பண்ணி மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு மார்க்கெட்டுக்கு மட்டும்தான் இந்த இந்த பிரச்சனை நடந்துகிட்ருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். இங்கே இருக்கிற பெரும்பான்மையான மக்களோட ஃபீலிங்ஸை பொறுத்து தான், ஆர் எமோஷன்ஸை பொறுத்து தான் இந்த மார்க்கெட்டோட மூமெண்ட் இருக்கும். ஸோ பர்சனல் பிரச்சனை மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு வச்சுக்காதீங்க. இது இப்படி தான் நடக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது போதுமானதாக இருக்கும். ரொம்ப நேரம் மார்க்கெட்டை பார்த்துட்டே இருந்து, சார்ட்டில் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்து எந்த ட்ரேட் செட்டப்புமே ஃபார்ம் ஆகலை, சரி கொஞ்ச நேரம் வெளியே ரிலாக்ஸாக போயிட்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் போயிட்டு திரும்பி வந்து பார்க்கும்பொழுது நீங்கள் எதிர்பார்த்த செட்டப் சூப்பராக ஃபார்ம் ஆகிருக்கும், அந்த ப்ரைஸ் மூவ் ஆகிருக்கும். மோஸ்ட்லி யோசிச்சு பாருங்கள், நீங்கள் சார்ட்டில் இல்லாத டைம் தான் நல்ல சூப்பர் செட்டப்பாக நடந்திருக்கும். நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது பயங்கர ஸ்லோவாக போவேன் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சுற்றிட்டு இருக்கிற மார்க்கெட் நீங்கள் இல்லாத டைம் தான் வந்து நல்ல மூமெண்ட்டோட உங்களுக்கு தேவையான செட்டப் கிடைச்சது போயிருக்கும். இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது யாராவது உட்காந்து உங்களை பார்த்துட்டே இருக்காங்களா? இவன் வந்து உட்காந்துட்டே இருக்கான் சார்ட் முன்னாடி, அதனால இப்போ உனக்கு செட்டப்பே தரக்கூடாது, இவன் டக்குன்னு வெளியே போயிட்டான் 5 நிமிஷம் வர்றதுக்கு, அதுக்குள்ளே சூப்பர் செட்டப்பாக ஃபார்ம் ஆகி போயிடலாம் அப்படின்னு யாராவது பார்த்துட்டு அந்த மாதிரி மூவ் பண்ணுறாங்களா என்ன? அப்படி இல்லை. சம்டைம்ஸ் அது நடக்கும். பட் அதுக்காக நம்ம என்ன முடிவு பண்ணிடக்கூடாதுன்னா, நான் இல்லாத நேரம் தான் இந்த மார்க்கெட் சூப்பர் செட்டப் கொடுக்குது, நான் இருக்கிற நேரத்தில் கொடுக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற முடிவுக்கெல்லாம் வந்துடக்கூடாது. அது நடந்துருச்சு, அதுக்கு 1008 காரணம் இருக்கலாம். பட் அது எதேச்சியாக நடந்தது அப்படின்றத நம்பி நம்ம மறுபடியும் வந்து நமக்கான ட்ரேட் செட்டப் வர வரைக்கும் காத்திருந்து ட்ரேட் பண்ணணும். நம்ம வெளியே போயிட்டு வந்து அந்த ட்ரேட் செட்டப் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற காரணத்தினால கிடைச்சதெல்லாம் போடு அப்படின்னு சொல்லிட்டு பை செல்லுன்னு சொல்லி மறுபடியும் அகெயின் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறது வந்து அது அகெயின் ஒரு டிசாஸ்டர் தான். ஸோ அதை பண்ணாதீங்க. அடுத்த செட்டப் வர வரைக்கும் மறுபடியும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியில் இல்லை. ட்ரேடிங்கில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை என்ன அப்படின்னா, எதுவும் பண்ணாமல் உட்கார்றது, சும்மா உட்கார்றது. பிகாஸ் சும்மா உட்கார நேரம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ட்ரேடிங்கில். சரி, நான் வந்து என்னோடய சார்ட்டில் நான் 4 சார்ட் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து பிஆர்சி மார்க் பண்ணுறேன், விசிபிள் ரிவர்சல் ஜோன் மார்க் பண்ணுறேன், என்னோடய ட்ரெண்டை மார்க் பண்ணுறேன், அதுக்கப்புறம் மொமெண்டம் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு என்னோடய ட்ரேட் செட்டப்ஸ் வந்தால் ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 4 சார்ட் மார்க் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்னு சொல்லுங்கள்? ஒரு 2 to 3 minutes ஆகுமா? எல்லாம் மார்க் பண்ணியாச்சு, எல்லாம் ஓகே. இப்போ அடுத்து நான் என்ன பண்ண முடியும்? நான் ஃபுல் டைம் ட்ரேடர் தான், சாயங்காலம் வரைக்கும் எனக்கு டைம் இருக்குது மார்க்கெட்டில் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? ஏதாவது ட்ரேட் செட்டப் வந்தால் அதை ட்ரேட் பண்ணலாம், இல்லைனா சைலண்ட்டாக அமைதியாக உட்காந்துட்டு தான் இருக்கணும். அந்த உட்காந்துட்டு இருக்கிற டைம் ரொம்ப ரொம்ப கடினம் இல்லை? ஊருக்குள்ளே வந்து சொல்லியிருப்போம், பெரிய ட்ரேடரியா நான் வந்து ஃபுல் டைம் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நம்ம என்ன டைப்பிஸ்ட் மாதிரி உட்காந்து டைப் அடிச்சுட்டே இருக்க முடியுமா? டக்குன்னு அப்படி பண்ண முடியாது இல்லை? எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ட்ரேட் செட்டப்ஸ் வந்தால் பார்க்கலாம், இல்லைன்னா அமைதியாக உட்காந்தாகணும். பட் இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயந்தான், அமைதியாக உட்கார்றது. அமைதியாக உட்காந்து பழகுங்க ஃபஸ்ட்டு. அந்த நேரத்தில் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். படிக்க ஆரம்பிக்கலாம். அஃப்கோர்ஸ் ஃபுல் டைம் ட்ரேட் பண்ணிவிட்டு படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடர் தான், சார்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிட்டீங்க, எந்த ட்ரேட் செட்டப்ஸும் இல்லை, வேறு என்ன தான் பண்ண முடியும்? யூ கேன் அந்த டைமை வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்கள் மைண்டை ஷூட் பண்ணிவிட்டு அகெயின் எங்கெல்லாம் ட்ரேட் செட்டப்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. எங்கெல்லாம் ட்ரேட் செட்டப்ஸ் கிடைக்கும் எனக்கு எப்படி தெரியும்? நான் தான் மார்க்கெட்டை பார்க்கல, நான் தான் புக்கு படிச்சுட்டு இருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட செட்டப்ஸ் எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகுமோ அப்படின்னு நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜி படியோ உங்களோட ட்ரேடிங் மெத்தட் பற்றி உங்களுக்கு தெரியும் தானே? ஸோ அந்த இடத்துலலாம் அலர்ட்ஸ் வைங்க. ஸோ எவ்ரி டைம் அந்த சவுண்டு கேட்கும் பொழுது, அலர்ட் சவுண்ட் அடிக்கும் பொழுது அப்போ போய் ஓகே இது நடந்துகிட்ருக்கு, இதுக்கப்புறம் இது நடந்துச்சுன்னா இங்கே என்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ட்ரி எடுக்கலாம். ஆர் இது சரியில்லை அப்படின்னா அதை விட்டுடலாம். ஆனால் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து இப்படியே அந்த ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா நிறைய தவறான முடிவு தான் எடுப்போம். ஐயோ என்னடா இவ்வளோ நேரம் உட்காந்துட்டோம், எந்த ட்ரேடுமே கிடைக்கல, ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற காரணத்துக்காகவே வந்து நிறைய ட்ரேட்ஸ் எடுக்க ஆரம்பிப்போம். ஸோ அதனால் அதை பண்ண வேண்டாம். ட்ரேடரோட இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறது. கன்ஃபியூஷன் வரும், வராமல் இருக்காது, பட் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கிறது. இதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா தன்னோட ட்ரேடிங் சிஸ்டத்தை ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. 4-5 இண்டிகேட்டரு, 4-5 சார்ட் பேட்டர்ன் இதெல்லாம் போட்டு பத்தாவதுக்கு டேட்டா வேறு வச்சுப்பாங்க. அந்த டேட்டா ஓஏ டேட்டா இருக்குது, அந்த டேட்டா இருக்குது, அதனால் ப்ரைஸ் இப்படி போகும் அப்படி போகும்னு நிறைய அந்த சிஸ்டத்தை காம்ப்ளெக்ஸ் பண்ணி வச்சுட்டு
நீங்களே உங்கள் சிஸ்டத்தை பயங்கரமாக காம்ப்ளெக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? நிறைய கன்ஃபியூஷன் தான் வரும். இந்த கன்ஃபியூஷன் யார் பதில் சொல்லுவா? சொல்லுங்க. யார்கிட்டயாவது போய் கேட்டு மார்க்கெட் நடக்கும்போது, ஸோ இதெல்லாம் வச்சிருக்கேன், இதுக்கெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார்? அந்த கன்ஃபியூஷன் யாருனாலையும் போக்கவே முடியாது. பட் ட்ரேடருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வேலை அதுதான். ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னா, நம்ம நிறைய இண்டிகேட்டர்ஸோ, நிறைய பேட்டர்ன்ஸோ ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சிஸ்டம் வச்சுருந்தோம் அப்படின்னா, அது நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புற மாரி. பட் அப்படி இருக்க தேவையில்லல்ல. உங்கள் சிஸ்டம் ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா, அப்பயும் கன்ஃபியூஷன் வரும். கன்ஃபியூஷன் வராமல் இருக்காது. பட் அந்த கன்ஃபியூஷனோட ரேட் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். சம்டைம்ஸ் அந்த கன்ஃபியூஷனுக்கு நம்மளே விடைய கண்டுபிடிச்சிடலாம். அப்படியும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலனா அதை விட்டுறலாம். ஓகே, தெரியல, புரியல, மேபி அடுத்த செட்டப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். பட் தொட்டதெல்லாம் கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா, இப்படி போனால் என்ன பண்ணுறது, இப்படி வந்தால் என்ன பண்ணுறது, இங்கே என்ன பண்ணுறது, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாமே கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா, அடுத்த கட்ட முடிவே எடுக்க முடியாது. முடிவே எடுக்க முடியாமல் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது? அதனால் ஓவர் காம்ப்ளெக்ஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபைடாக வச்சுக்கோங்க. என்னைக்காவது புதுசாக பெயிண்ட் அடித்த செவுத்தை பார்த்துட்டே இருந்திருக்கீங்களா? அது காயிற வரைக்கும். ஆக்சுவலாக சார்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். அதை உட்காந்து பார்க்குற அளவுக்கு பொறுமை இருந்துச்சுன்னா போதும். பிகாஸ் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, இப்படி போடுறோம், ஒரு ட்ரேட் எடுக்கிறோம், உடனே இப்படி காசு கொடுத்துடணும். ஒரு கேம்பிளிங் தானே அது. இப்படி போடுறோம் அப்படி வரும், இப்படி போடுறோம் அப்படி வரும் அப்படின்னா அப்படி நடக்காது. சம்டைம்ஸ் நடக்கலாம், பட் எல்லா டைமும் அப்படியே நடந்துகிட்ருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால சார்ட்டை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நான் எதுக்கூட வச்சுப்பேன் அப்படின்னா, புதுசாக ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க இந்த செவுத்தில், காயிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன மனநிலைமை இருக்கும்? அப்போ ஒன்றுமே இருக்காது. அது காயறதுல ஏதாவது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குமா? இருக்காது. பெயிண்ட் அடித்தா காயும், அவ்வளோதான். அது அதில் ஒரு ஒரு பெரிய மாற்றமே இருக்காது. அடிச்சிருக்கு, என்ன கலர் அடிச்சிருக்காங்களோ அந்த கலர் அப்படியே இருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி தான் சார்ட். பார்க்குறேன், ஓகே, எனக்கு என்ன வேணும்? என் ட்ரேட்ஸ் வேணும். எங்கே வேணும்? என்னோடய ட்ரேட் செட்டப் எப்போ ஃபார்ம் ஆகுதோ அப்போ வேணும். என் ட்ரேட் செட்டப் எப்போ ஃபார்ம் ஆகும்? என்னோடய ஜோன்ஸ் கிட்ட ஃபார்ம் ஆகும். அது நடக்காத வரைக்கும் புதுசாக பெயிண்ட் அடித்த சுவரு தான் அது. ஸோ அப்படியே பார்க்க வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. ஒரு ட்ரேடில் நிறைய ரிஸ்க் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மக்கிட்ட இருக்கிற கேபிட்டலில் அத்தனையும் வந்து ஒரே ட்ரேடில் போட்டு அதுக்கு ஸ்டாப் லாஸே இல்லாமல் இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு ட்ரேடுமே இங்கே வால்வாஸ் ஆகாதான். கரெக்ட்? ஒன்று அந்த ட்ரேட்லேருந்து ப்ராஃபிட் வரும், அதர்வைஸ் மோஸ்ட்லி அந்த அக்கௌண்ட் முடிகிறதுக்கான காரணமும் அதுவாகவே இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது யோசிச்சுக்கோங்க, இந்த ட்ரேடு வந்து உங்களோட வால்வாஸ் ஆவா அப்படின்னு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரேடு எடுக்க வேணாங்க. உங்களுக்கு வந்து எந்த ட்ரேடு சக்ஸஸ் ஆகும், எந்த ட்ரேடு வந்து ஃபெயிலியர் ஆகும்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. சூப்பர் செட்டப், ஏ கிளாஸ் செட்டப், இதை தவிர சூப்பர் செட்டப் ஃபார்ம் ஆகாது அப்படின்னு நினச்சி எடுக்கிற ட்ரேட்ஸ் ஃபெயிலியர் ஆகலாம். ரைட்? ஸோ அந்த மாதிரி ட்ரேட்ஸில் கொண்டு போய் நிறைய இருக்கிற எல்லா பணத்தையும் அதில் போட்டு அந்த வால்வாசாவா போராட்டத்தை ஆடிக்கிட்டே இருக்காதீங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ட்ரேட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். அடுத்த ட்ரேட் பண்ணுறதுக்கும் உயிர் வாழணும், பணம் வேணும். ஸோ அதனால் உங்களோட ரிஸ்க்கை எவ்வளவு குறைச்சிக்க முடியுமோ எல்லா ட்ரேட்ஸ்லேயும் குறைவான ரிஸ்க்கை வச்சே கொண்டு போய் சேர்த்துருங்க. ஓவர் கான்ஃபிடென்ஸுக்கும் கான்ஃபிடென்ஸுக்கும் சின்ன வித்தியாசம் தான். ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, எடுத்து இது கண்டிப்பாக இந்த ட்ரேட் மேலே போகுது அப்படின்னு எடுக்கிறீங்க, எடுத்தோன்னே மேலே போயிடுச்சு. அடுத்த ட்ரேடுக்கு அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன், அந்த ட்ரேடு கீழே போகுது, ஷார்ட் ட்ரேட் எடுக்க போகிறேன்னு சொல்லி எடுப்பீங்க. அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக பில்ட் ஆகும். ஒரு ட்ரேடுக்கும் அடுத்த ட்ரேடுக்கும் உள்ள இடைவெளியில் ஃபார்ம் ஆகிறது வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் தான். சடனாக குயிக் மொமெண்ட்டில் இன்ஸ்டண்ட்டாக ஃபார்ம் ஆகிறது. பட் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரேட்லேயோ ஒரு நாள்லேயோ ஃபார்ம் ஆகாது. அது அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வர்றதுக்கு சில 100 ட்ரேடுகள் ஆகலாம், சில மாதங்கள் கூட ஆகலாம். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் வர்றதுக்கு தான் உங்களோட பயணம் இருக்கணுமே வெளிய, ஒரு ட்ரேடுக்கும் இன்னொரு ட்ரேடுக்கும் போகும்யா கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டை வந்து வளர்த்துக்க ட்ரை பண்ணாதீங்க. கான்ஃபிடென்ட்டை வளர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். பல வருஷம் கஷ்டப்பட்டு சூப்பரான ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் வச்சுருக்கேன், இதை தவிர மார்க்கெட்டில் எதுவுமே பெஸ்ட்டு கிடையாது, ஸோ நான் தொட்டதெல்லாம் செமையாக போகுது அப்படின்னு என்றைக்கு நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கே முடிஞ்சு. பிகாஸ் நம்ம வந்து
ஃபிகர் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சோன்னா ஆட்டங்காளி. அதனால் என்கிட்ட ஒன்று இருக்குது, நான் அதை வச்சு ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன், கான்ஃபிடென்ட்டாக நான் ரொம்ப நாள் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற காரணத்தினால அதை திரும்ப திரும்ப பண்ணுறேன். அப்படிங்கிறத தாண்டி நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன், இதுதான் வந்து கரெக்டு, நான் கண்டுபிடிச்சது தான் மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் ஆகும் எப்பயுமே அப்படிங்கிற அந்த மிதப்பு வந்துருச்சுன்னா அதோட ஆட்டங்காளி அப்படின்றத உறுதியாக நம்புறேன் நான். அது நீங்கள் எந்த ட்ரேடிங் சிஸ்டம் வச்சு பண்ணாலும் சரி, ஈவன் நீங்கள் எல்டிஎஸில் வச்சு கான்ஃபிடெண்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப நாள் ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இதுதான், இதுக்கு மேலே நம்மளை அசைச்சிக்கவே முடியாது அப்படின்னு எப்பயும் நினச்சிடாதீங்க. சோதனை எப்போ வேணால் வரலாம். அப்படி நினைக்கும் பொழுதே நம்மளுக்கு வந்து அந்த கான்ஃபிடெண்ட்டாக பில்ட் பண்ணிட்டு வந்தோம்ல ரொம்ப நாளாக, அது வந்து வேற ஒரு இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிடும். அதனால் மார்க்கெட்டை ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன்னு நினைக்காதீங்க. சொல்லுவாங்கள்ல, நம்ம எப்போல்லாம் வந்து மொத்த ஆன்சரையும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது மார்க்கெட் தன்னோட கொஸ்டின் பேப்பரை மாற்றிடும் அப்படின்னு. அந்த மாதிரி தான். ஸோ சாவியை கண்டுபிடிச்சா பூட்டு வேறு மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? அதனால் இருக்கிறத வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போகிறது தான் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரே வழி, கொஞ்சம் சிம்பிளான வழியும் கூட. எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாது. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற யாருக்கும் இந்த மார்க்கெட்டை பற்றியான அத்தனை விஷயங்கள் தெரியாதுல்ல. அப்படி தெரிஞ்சால் தான் ஒருத்தர் ட்ரேட் பண்ண முடியும்னா இங்கே எத்தனை பேர் ட்ரேட் பண்ணிட முடியும்? பட் ஆக்சுவலாக அப்படி இல்லை. உங்களோட ட்ரேடிங் சிஸ்டத்தில் உங்களுக்கு எவ்வளோ விஷயம் தெரியும், அந்த விஷயத்த ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷனில் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்றதான் இங்கே மேட்ரு இருக்குது. சரிங்க, அந்த ப்ரெஷர் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கலாம், எடுக்கும்போதாக இருக்கலாம், ஒரு ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் அந்த ப்ரெஷர் இருக்கலாம். இந்த த்ரூ அவுட் இந்த மொத்த விஷயத்தில் அந்த ப்ரெஷரை உங்கள் ட்ரேடிங் சிஸ்டம் மூலிமா எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ இது தெரிஞ்சாலே போதுமானதாக இருக்கும். மார்க்கெட்டை பற்றியான அத்தனையுமே தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நான் வந்து மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சில வாட்ஸ்அப்ஸ்லாம் வரும், 2 நாள் தான் இருக்குது, 2 நாளில் நீங்கள் மார்க்கெட்டை பற்றி அத்தனையும் சொல்லிடுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முடியாதுல்ல. யாருனாலையும் 2 நாள் செஷனில் சொல்ல முடியாது. எனக்கே அந்த மொத்தமாக தெரியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. எனக்கே என்னோடய ட்ரேடிங் சிஸ்டம் தெரியும். இந்த ட்ரேடிங் சிஸ்டத்தை ஒவ்வொரு சினாரியோலையும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன், அதை தான் நான் பேச போகிறேன். அதுக்கு வந்து அது மட்டுமே போதுமானதாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி பேசின நிறைய ட்ரேடர்ஸ் கிட்டேயும் நிறைய யூடியூப் வீடியோஸும் போட்டிருப்பேன், அவங்களோட ஜேர்னி, அவங்களோட ட்ரேடிங் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ அதுக்கு உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை அந்த ப்ரெஷரான சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுவே போதும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ட்ரேடிங் சிம்பிள் தான், பட் அந்த சிம்பிள் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. இங்கே ஒரு விஷயத்தை வந்து காம்ப்ளெக்ஸாக பண்ணுறது ரொம்ப சிம்பிள், பட் ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்தை சிம்பிளிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏதோ டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், பட் மேபி இந்த திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ட்ரேடராக நீங்கள் மொத்த இந்த விஷயத்தையும் எவ்வளோ சிம்பிளிஃபையாக பண்ணிக்க முடியுதோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ரைட் ஃப்ரம் சார்ட்டை ஓப்பன் பண்ணதுலேருந்து அந்த சார்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, என்னென்ன லைன்ஸ் அங்கே மார்க் பண்ணுறீங்க, என்ன அந்த லைன்ஸில் அந்த ஜோன்ஸில் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணும், இது நடந்தால் இது பண்ணலாம், இது நடந்தால் இது பண்ண வேண்டாம், ஸோ எவ்வளோ நேரம் அமைதியாக உட்காந்துட்டு இருக்க முடியும், கான்ஃபிடெண்ட்டாக அந்த அடுத்த நாளும் அந்த ட்ரேட் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன சின்னதாக ஸ்ப்ளிட் பண்ணி ஸோ அந்தந்த விஷயத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிங்க. நிறைய படிக்கிறான், 100 புக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னா 100 புக்கு படிச்சுட்டா மட்டும் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகிடலாம் அப்படின்னா அது ரொம்ப சிரமம் தானே. அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலேஜஸ் இருந்திருக்கும் ட்ரேடிங்க்கு, ஊர் ஃபுல்லாக காலேஜ் கட்டி விட்டு 100 புக் கொடுத்து ஒரு 6 செமஸ்டர் வச்சு எழுதி ஸோ இதெல்லாம் படித்தா அடுத்து போயிட்டு நேராக ட்ரேடர் ஆகி சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் சூப்பராக இருக்குல்ல. பட் அப்படி ஆக்சுவலாக பண்ணவே முடியாது. யார் வந்து முழுசாக உங்களுக்கு அத்தனையும் சொல்லி கொடுத்துடவும் முடியாது. அது எந்த டீச்சராக இருந்தாலும் சரி, எந்த மென்டராக இருந்தாலும் சரி. இது ஒன்லி வே டு ப்ரொசீட் ஃபர்தர் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங், திங்கிங். அதை ரொம்ப லாஜிக்கலாக பண்ண ஆரம்பிங்க. நிறைய கேள்வி கேளுங்க, அந்த கேள்விக்கான பதில் நிறைய உங்களுக்கே கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஜேர்னி ரொம்ப ரொம்ப ஸ்லோவாகவும் ரொம்ப போரிங்காக தான் போகும். இந்த கரியரை வந்து வெளியிருந்து பார்க்கும் பொழுது
பயங்கர ஃபேசினேட்டிங்காக இருக்கும். சூப்பராக இருக்குது, அப்படி லைன் போட்டு இப்படி போட்டு அந்த இண்டிகேட்டர் போட்டு இங்கே வந்து அத்தனை காடி, இங்கே வந்தால் இத்தனை லட்சம் அப்படி அதெல்லாம் இல்லை. உள்ளே வந்து பார்க்கும்பொழுது தான் இதோட கடினம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். கடினம்தான், இதை இன்னும் வந்து காம்ப்ளெக்ஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன சின்னதாக பிரித்து எல்லாத்துக்கும் அட்ரஸ், ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பெயின் பாயிண்ட்டும் அட்ரஸ் பண்ணிவிட்டு ரொம்ப பொறுமையாக போங்க. ஐ விஷ் யூ ஆல் தி சக்ஸஸ். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றியும் அன்பும்.